வணக்கம் விவேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் படியில் வந்திருக்கோம். நம்ம எங்கே தொழில் பண்ணுறோம்னா குஜராத், அதாவது நம்ம பாகிஸ்தான் பார்டர் பகுதியில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலையில் சிக்கியது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பரவசலா மீன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் இது பேர் கோலா மீன், தாக்கோலா மீன் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பரவசலா மீன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மீனை பார்த்தீங்களா, ஒரு குட்டை, 2 குட்டை, 3 குட்டை, 4 குட்டை, 5 குட்டை, 6 குட்டை. இந்த மீனை தாண்டி என்ன கிடக்குன்னா பெரிய பெரிய தலைகள்னு சொல்லக்கூடிய மயில் மீன் சொல்லுவாங்க. அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஐஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். அதை தாண்டி இப்போ இந்த செகண்ட் வலையில் வந்த மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு காமிக்கக்கூடிய மீன்கள் பார்த்தீங்களா, கேரையை பார்த்தீங்களா பாருங்கள். ஒன்று இல்லை, பெரிய பெரிய வங்காள கேரை எல்லாம், நீல கேரைகள் எல்லாம் எவ்வளோ கேரை இருக்குது பாருங்கள். கேரைகள்லாம் ஒரு கேரையும் பிரம்மாண்டமாக இருக்கும். கேரை பெரிய பெரிய கேரை. இது சுமார் இந்த கேரை பார்த்தீங்கன்னா சுமார் அடி நீல அடி இருக்கிறது 4 அடி இருக்கும் போல. இந்த கேரை வந்து 200 கிலோ இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாலா மீன் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பரலா மீன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கேரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒன்று சுமார் 60 கிலோ 50 கிலோ உள்ள கேரை. இவர் தான் வந்து மிஸ்டர் குஞ்சு பாபு என்ன பண்ணுறாரு பாருங்கள், ஐஸ் உடச்சிட்டு இருக்காரு. இந்த ஐஸ்லாம் உடச்சி எங்கள் நொறுக்கி போட்டால் தான் அந்த மீன்லாம் வைக்க முடியும். எல்லா தரப்புலையும் மீன்கள் சுமாராக மீன்கள் இருக்குது. இந்த மீன்களை தான் நாங்கள் இது பண்ணி இப்போ சுமாராக இப்போ நம்ம போட்டில் ஒரு 8-7 லட்ச ரூபாய்க்கு உள்ள மீன்கள் இருக்குது. பார்த்துலாம் பிடிச்சிருக்கோம். பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஆளை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இந்த ஆளை தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் உடனே தெரியுங்க. இவர் நம்ம தேங்காய்பட்டினத்தில் உள்ள ஆள் தான், ராமந்துறையில் உள்ள ஆள். பார்த்துக்கங்க, வங்காளக்கீரை ஒரு கிலோ 70-80 கிலோ இருக்கும். தூக்கவே முடியாது ஆட்களை யாரும். நம்மளால் தூக்கி இறக்குறது சாதாரண விஷயம். சரி பார்க்குறீங்களா, இன்னொன்று பெருசு எவ்வளோ பெருசாக இருக்கும்.